நடிகர் தனுஷ் அவர்களும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்திற்கு சென்றிருப்பதாகவும் அவர்களுடைய மனு மீதான விசாரணை அக்டோபர் மாதம் நடக்கும் என சென்னை குடும்ப நல நீதிமன்றத்திலும் தெரிவித்து வந்திருக்காங்க. இதற்கிடையில பாத்தீங்கன்னா ஜிம் ஒர்க் அவுட் செய்யும் வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள். இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா திருமண உறவில் பிரச்சனை ஏற்பட்ட பொழுது ஜிம் ஒர்க் அவுட், யோகா, சைக்கிளிங் நிம்மதி தேடிய ஐஸ்வர்யா தனுஷ் அவர்களோ அடுத்தடுத்த திரைப்படங்களில் நடிக்க ஒப்பந்தமாகி தன்னை பிஸியாகவே வைத்துக் கொண்டு சந்தோஷத்தையும் தேடி இருக்காங்க. தற்பொழுது இருவருமே அதையே தான் செய்து வருகிறார் என ரசிகர்கள் சொல்லி வந்திருக்காங்க. அதாவது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா மீண்டும் ஒர்க் அவுட்டில் நிம்மதியை தேடி துவங்கி தனுஷ் அவர்கள் கை நிறைய அல்ல பை நிறைய படங்களில் நடிக்க ஓகே சொல்லிக் கொண்டே இருந்து வந்துட்டு இப்படியே யோசிக்க கூட நேரமில்லாமல் இருவனுமே கவனத்தை திசை திருப்பது சரி கிடையாது. மீண்டும் சந்தித்து பேசி மகன்கள் யாத்ரா லிங்காவிற்காக ஒரு நல்ல முடிவெடுக்க வேண்டும் என தனுஷ் ரசிலும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. விவாகத்திற்கு விண்ணப்பித்திருந்தாலும் தனுஷ் அவர்கள் மீது சூப்பர் ஸ்டாருக்கு எந்தவித கோபமும் கிடையாதா. மேலும் தனுஷ் அவர்களை போயஸ் கார்டன் வீட்டிற்கு வரவழைத்து பேசியிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள். ஆனால் தன்னுடைய முடிவில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என கராராக கூறியிருக்காங்க ஐஸ்வர்யா அவர்கள். இதையடுத்து தனுஷ் அவர்கள் தான் ஐஸ்வர்யா அவர்களிடம் பேசி அவருடைய மனதை மாற்ற வேண்டும் என ரசிகர்கள் கூறி வருவதும், மேலும் பியார் பிரேமா காதல் திரைப்படத்தை இயக்கிய இளன் இயக்கத்தில் நம்ம தனுஷ் அவர்கள் நடிக்க இருக்கார் என ஒரு தகவல்களும் வெளிவந்திருக்கு. அவர் ஏற்கனவே பாத்தீங்கன்னா பல திரைப்படங்களை நடிக்க ஒப்புக்கொண்டிருந்தாலும் மேலும் 2 படங்களை இயக்குகிறார் என்றும், மேலும் விவாகரத்து பிரச்சனையில் இருந்து கவனத்தை திசை திருப்பவே தனுஷ் அவர்கள் இப்படி நிற்கக்கூட நேரம் இல்லாமல் நடிப்பதாக ரசிகர்களும் வேதனைப்பட்டு வந்திருக்காங்க.